குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து உங்களுக்கு இந்த பதிவு. இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகளில் நிறைய ஐடி நிறுவனங்களை ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் எஸ்ஐபி போட்டிருக்கேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டிருந்தா சந்தோஷமான விஷயம், அது நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம். எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு அமௌண்ட்டு அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகும். நீங்கள் அதில் ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் முக்கியமாக வச்சுக்கணும், சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வச்சுக்கணும். கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கிட்டத்தட்ட 45% டவுன் ஆயிடுச்சு. நிறைய பேர் இந்த டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டாங்க, இந்த பணமும் போயிருமா அப்படின்னு. ஆனால் அந்த டைம் நம்ம என்ன பண்ணணும், சந்தையில் சரக்கு விலை குறைவாக இருக்கப்போ வாங்கி வைக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு வயசு வருஷாவாக பணத்தை பூரா வித்ட்ரா பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தால் கூட ஒரு 50% அந்த மார்க்கெட் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஒரு 50% ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பேங்க் டெபாசிட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ், எல்ஐசி. நான் ஏன் எல்ஐசி ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, பேங்க் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸில் 5 வருஷத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் அன்னைக்கு உள்ள கால சூழ்நிலைக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி அந்த பணத்தை ரீடெபாசிட் பண்ணணும். அதே எஸ்ஐபி தான் எல்ஐசியில் இருக்குது. 15 வருஷம் 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணலாம். நார்மலாக 6-7% கிடைக்கும். உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாதுகாப்பு கிடைக்கும், டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். மாறாக இந்தியாவில் மத்திய அரசு எந்த அரசு துறை நிறுவனங்களுக்குமே கொடுக்காத சாவரின் கேரண்டி அப்படின்னு ஒரு இதை கொடுத்துருக்கு பார்லிமெண்ட்ல, ஆக்டை பாஸ் பண்ணி. எதுக்கு அப்படின்னா, எல்ஐசியுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 50% தேசிய நாட்டினுடைய உள்கட்டமைப்பு வசதிக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதுக்காக அந்த அரசுக்கு அந்த எல்ஐசி நிறுவனத்துக்கு வெகுமதியாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் வராது, வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் நான் எல்ஐசி கொடுக்கல, நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்கு. அதனால அந்த எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யூனிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான். அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்சூரன்ஸ் பாதுகாப்பும் கிடைக்கும், அதே மார்க்கெட்டில் கிடைக்கிற லாபமும் கிடைக்கும். ஒன்றும் எதையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, சரிங்களா? அதனால இன்சூரன்ஸோட கூடிய யூனிட் எடுங்க, அல்லது எல்ஐசியோட நீண்டகால திட்டங்களில் முதலீடு பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்.